எப்பயும் போல வழக்கமா வண்டி கழுவுறதுக்கு நானும் வெளியில வந்தேங்க. வெளியில வந்து பார்த்தாக்கா, ஒரே புழுதி காத்து, மண்ணு காத்து பயங்கரமா இருந்துச்சு. பக்கத்துல நிக்கிற ஆட்கள் கூட தெரியாம இருந்தாங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. வண்டியும் கழுகுறமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம என்ன செஞ்சோம், வண்டிய போய் பார்த்தாக்கா, வெள்ளை வண்டி சிவப்பு வண்டியா இருந்துச்சு. கருப்பு வண்டி வெள்ளை வண்டியா இருந்துச்சு. என்னடா இது நமக்கு வந்த சோதனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இப்பதான் நமக்கு காலையில தெரிய வருது. இந்த வீடியோ காலையில எடுத்தது, சாயந்தரம் எடுத்தது கிடையாது. அதனால நான் வந்து வெளியில வரும்போது என்ன செஞ்சேன், மாஸ்க் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். முதல்ல லேண்ட் குரோசரை கிளீன் பண்ணி அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் லக்ஸஸ் அது என்னன்னா கருப்பு வெள்ளையா இருந்துச்சு. சரி இதையும் கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஃபுல்லா அடிச்சு தண்ணி அடிச்சு நல்லா கிளீன் பண்ணி விட்டாச்சு. அது போக கத்தார் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு மக்கள்லாம் பாதுகாப்பா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் இதுகள்லாம் வருது. சமூக வலைதளங்கள் எல்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. பார்த்து கவனமா இருங்க மக்களே. நம்மளும் அப்படியே டியூட்டியில போயிட்டு இனி ஜாயிண்ட் ஆயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ண போயிட்டேன். என்ன இனி அடுத்து வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐடி அடிக்கணும். இனி இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வரணும். இன்னைக்கு வேலை வந்து மந்து வேலை பார்க்க போறேன். இனி கத்தார் ரெசிடென்சி ஐடி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம செய்தி சேனல் பேஜையும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.